சில அடுத்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனோஜ் போலீஸ் கூப்பிட்றனோடனே வேணான்னு சொல்லி ரோகிணி இது பண்ணுறாங்க. வேறு என்ன தான் பண்ணுறது? ஓகே, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. முத்துக்கிட்ட சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு விட்ருவான் அப்படின்னோடனே, வேணாங்க, முத்துக்கிட்ட சொன்னால் இது அப்பா கிட்ட போயிடும், அதுக்கப்புறம் திரும்பி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும், அப்பா வந்து கடையில் உட்காருன்னு சொல்லுவாங்க, இது நல்லா இருக்காது. வேறு என்ன தான் பண்ணுறது ரோகிணி? இவங்க கிட்ட கேட்கும்போதெல்லாம் நம்ம பணம் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்ன தான் பண்ணுறது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லி அவங்க கேட்குறத கொடுத்து விட்டுருவோம், அவங்களுக்கு தர வேண்டிய பணத்தில் நம்ம கழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு மனோஜும் கொடுத்து விட்டுறாரு. ஆளை வச்சு அடிக்கலை அப்படின்ற உண்மை சீதாக்கும் மீனாக்கும் தெரிஞ்ச உடனே சீதாக்கு கோவம் வந்து, ஏன் இந்த மாதிரி அருண் பொய் சொன்னார்னு கோவத்தில் அருணோட கன்னத்தில் பலாருன்னு அரைஞ்சிடுறாங்க. உன் போலீஸ்கார புத்தியை காமிச்சிடல, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ இப்படி என்னை சீட் பண்ணிட்டல, இனி உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருக்கேன் அப்படின்ட்டு சீதா இல்லை சீதான்னு அவருக்கு பின்னாடியே கெஞ்சிட்டு போகிறாரு. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சீதா செஞ்சேன், நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்? என்னது நல்லது? இதுதான் நான் ஒரு நல்ல மனுஷன் மேலே பள்ளியை போட்டு எங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வர வைக்கிற, இதுதான் உன் நல்லதா? இல்லை சீதா. கோவத்தோட முத்துவை பார்த்து, என் குடும்பத்தை பிரிச்சிடல, உன்னை நிம்மதியாகவே நான் வாழ விட மாட்டேன், பார்த்துக்கிறேன்.